ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பி. இன்னைக்கு டிராகன் பால் நியூ சீரிஸோட சாப்டர் 5 பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் கிராண்ட்ஸனோ அந்த மிஸ்டீரியஸ் மேன் கிட்ட, நீ யாரு, உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மிஸ்டீரியஸ் மேன் நான் யாரா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. நீ என் பேர் என்னன்னு கேட்டல, நான் பிறக்கும்போது என் கூட யாராவது இருந்திருந்தா தானே எனக்கு என் பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நான் பிறக்கும்போது என் யூனிவர்ஸில் எதுவுமே மிஞ்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கு நானே ஒரு பேர் வச்சுக்கிறேன், என்னோட பேர் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்போது கிராண்ட்ஸனும் சரி நீங்கள் எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஜூபிட்டர் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று ஒரு கேள்வி கேட்கணும் ஜனோ, நீ எங்கே பிறந்த அப்படின்னு சொல்லி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, கிராண்ட்ஸனும் இல்லை எனக்கு என் பிறப்பை பற்றின எந்த நினைவும் இல்லை அப்படின்னு சொல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா டைஷன் கான் அப்படின்னு சொல்லி ஜூபிட்டர் கிராண்ட் பிரீஸ்ட் கிட்ட கேட்க, கிராண்ட் பிரீஸ்ட் ஆம்னி கிங் யூனிவர்ஸ் 0ல் தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த யூனிவர்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி ஜூபிட்டர் கேட்க, அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஜூபிட்டர் சிரிக்கிறாரு. சரி ஜூபிட்டர், இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் கிராண்ட்ஸனை கேட்க, அப்போ ஜூபிட்டர் சொல்கிறாரு, நீ ஆண்டுகிட்டு இருக்க 12 பிரபஞ்சத்தையும் நான் அழிக்க தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, கிராண்ட்ஸனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அக்காயை யூஸ் பண்ணுறாரு. கிராண்ட் பிரீஸ்ட் தடுத்து வேணாம் சயஸ் அப்படின்னு சொல்ல, நான் எப்படியும் நீ ஆண்டுகிட்டு இருக்க மொத்த யூனிவர்சஸையும் நான் அழிக்க தான் போகிறேன், அதுக்கு முன்னாடி நீயே அதை முயற்சி பண்ணிட்டியா சேனோ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அந்த மிஸ்டீரியஸ் மேன் அதாவது ஜூபிட்டர் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போது நமக்கு டைட்டில் ரிவீல் பண்ணுறாங்க, டிராகன் பால் ஜீரோன்னு சொல்லி. இப்போது நமக்கு ஜூபிட்டர் போனதுக்கப்புறம் கிராண்ட்ஸனும் கிராண்ட் பிரீஸ்ட் கிட்ட நீ எதுக்காக என்னை தடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க, கிராண்ட் பிரீஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த மிஸ்டீரியஸ் மேன் வந்ததுலேருந்து அவர்கிட்ட நான் ஒன்று வித்தியாசமாக உணர்ந்த சயஸ் அப்படின்னு சொல்ல, அந்த எனர்ஜி அவரோட எனர்ஜி உங்களோடது மாதிரியே இருக்குது, எக்ஸாக்டாக சேமா, ஆனால் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் சயஸ், நான் நினைக்கிறது சரின்னா அவரும் உங்களை மாதிரியே நீங்கள் பிறந்த இடத்துலே பிறந்த ஒரு ரூலர் தான், ஆனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு முழுசாக தெரியல அப்படின்னு சொல்ல, திரும்பவும் அந்த மிஸ்டீரியஸ் மேன் வந்து கவலைப்படாத சேனோ, நீ மட்டும் தனியாக உன் பிரபஞ்சத்தை இழக்க மாட்ட, உன்னை மாதிரி இருக்கிற எல்லா ரூலர்ஸும் அவங்களோட எல்லா பிரபஞ்சங்களையும் இழப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மறைஞ்சிடுறாரு. இப்போது கிராண்ட் பிரீஸ்ட் நமக்கு திரும்பவும் சொல்கிறாரு, அவர்கிட்ட ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது, அது என்னென்னா ஒருவேளை நீங்கள் ஹக்காயை அவர் மேலே யூஸ் பண்ணிங்கன்னா அவரை தவிர அவரை சுற்றி இருக்க எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும், ஈவன் நீங்களும் நானும் அதில் அடங்குவோம். ஆமாம் சேஸ், நீங்கள் அவர் மேலே டெஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, இங்கே நடக்கிற எல்லாத்தையும் வீஸும் கோகுவும் தூரமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. கோகு கோவத்தில் அப்படியே தன்னோட யூனிவர்ஸ் அழிய போகாது கேட்டதும் கோவத்தில் அப்படியே கொந்தளிக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். எப்படியாவது அந்த மிஸ்டீரியஸ் மேனை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. வீஸ் பொறுமையாக இரு கோகு, நீ கோவப்படுறதுனால இங்கே ஒன்றும் மாற போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. கிராண்ட் பிரீஸ்ட் கிராண்ட்ஸனை விட நீங்களும் நானும் இல்லை சயஸ், எந்த இம்மார்ட்டலாலையும் ஜூபிட்டரை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, அதே சமயம் எந்த மோட்டலாலையும் யூனிவர்ஸ் 0க்குள்ளே போக முடியாது, நம்மளால் அவர் அழிக்கிறங்கிறது நடக்காத காரியம், இது எல்லாத்தையுமே உருவாக்குன சாலாமா தான் இதுக்கு ஒரு தீர்வை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணா நம்ம சூப்பர் டிராகன் பால்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிராண்ட்ஸனும் முடிவெடுக்கிறாரு. இப்போ எல்லாரும் சூப்பர் டிராகன் பால்ஸை கலெக்ட் பண்ணி சூப்பர் சென்ட்ரானை வர வைக்கிறாங்க. கிராண்ட் பிரீஸ்ட் இந்த மிஸ்டீரியஸ் மேன் அதாவது ஜூபிட்டரை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சூப்பர் சென்ட்ரான்கிட்ட கேட்க, சூப்பர் சென்ட்ரான் உங்களுக்கு இருக்க ஒரே வழி மோர்டல் போன் ஏஞ்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போகுது. இதோட நமக்கு சாப்டர் முடியுது. இது ரொம்பவே குட்டி சாப்டர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோர்டல் போன் ஏஞ்சல் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.